ஹாய் ஆல். இது அன்னைக்கு ஈவினிங் ரேண்டம் டே ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி ஈவினிங் சாயை ஹோம்ஒர்க் எழுத வச்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அவனை உட்காந்து எழுத வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் அப்படின்னு ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அவனை எழுத வைக்கிறதுக்குள்ளே அப்பா நான் படித்த தமிழ் கொஞ்சம் நஞ்சமாக எனக்கு மறந்து போயிடும் போல இருக்குது, அந்தளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறான். ஸோ கொஷின்ஸ்லேருந்தே அப்படியே எழுதிட்டு 1-2 என்ன யார் அப்படிங்கிறதுக்கு பதில் மட்டும் ஆன்சர் எழுதுவோம் இல்லையா, அதை அன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அவனுக்கு இப்போ ஹோம் டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அவனை சரி நம்ம ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிக்க வச்சதுனால சரி டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் இட்லியும் ரோட்டுக்கடை சாம்பார்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில். ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டக் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஓகே ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு இட்லி ஊற்றி நம்ம அன்றைக்கி மேனேஜ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வீட்டில் அந்த சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மாவரைச்சி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஹரி 6 o'clock தான் வருவான். ஸோ அவனோட லஞ்ச் பேக் மட்டும் அங்கே தனியாக இருக்கும். நான் மற்ற எல்லா பத்திரத்தையும் கழுவி முடிச்சிடுவேன், அப்பப்போ இந்த மாதிரி மறந்து போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி இட்லி ஊற்றுறது என்ன பண்ணுறதோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் கேரியரை எடுத்து வச்சுட்டு கழுவ போட்டுவிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவினிங் குக்கிங் அப்போ அவ்வளோவா எனக்கு வெசல் வாஷிங் இருக்குது, அது முன்னாடியே அதை முடிச்சிடுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டுக்கடை சாம்பார் வைக்கிறதுக்காக ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோவும் கட் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன் அந்த டொமேட்டோவில் அந்த காம்பு வருது இல்லையா, அந்த இடத்த இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ கட் பண்ணி அதை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை பார்க்கும் போது தான் ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி இப்படி டக்கு அப்படின்னு ஒரு சட்டுன்னு எல்லா வேலையும் முடிஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ பொட்டுக்கல்ல தான் இதுக்கு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு. ஸோ அதை அரைச்சிட்டு பார்க்குறேன், இங்கே இட்லி நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே 10 minutes தான் எனக்கு இட்லி வேகிறதுக்கு எடுக்கும், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அந்த சைடில் வச்சுட்டு சாம்பாருக்கு தாளிக்கிற வேலையெல்லாம் பண்ணுறேன். தக்காளி நம்ம போட்டதுக்கு அப்புறமா உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வரும். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம செய்யறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து பண்ணணும்னு தோணும். சில சமயம் பாட்டு கேட்டுக்குவேன், சாமி பாட்டாக இருக்கும் இல்லைனா சினிமா பாட்டு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட்டிஃபைல போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் போட்டு வைக்கிறது. சரி ரொம்ப நாள் ஆச்சு கீரை சேர்த்து, மணத்தக்காளி வாங்கிட்டு வாங்க, தேங்காய் நிறைய இருக்குது, மணத்தக்காளியும் தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணி அம்மா ஒரு குழம்பு பண்ணுவாங்க, அந்த வாய்ப்புண்ணு வயிறு புண்ணெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னு. சரி இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன இதுக்காக 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஐயோ என்னால் முடியல. நான் உட்காந்தேன் ஒரு 7 மணி பக்கமாக உட்காந்தேங்க. 7:30 மணி வரைக்கும் இந்த கீரை ஆயிரதே எனக்கு வேலையாக போயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு முடிச்சிட்டேன், 7:30 பக்கமாக முடிச்சிட்டேன் பாருங்கள், 7:35 ஆகிடுச்சு. சரி டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சுட சுட இட்லியும் அந்த ரோட்டுக்கடை சாம்பாரும் வச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் எனக்கு. ஸோ அப்போ அந்த படிக்கிற புக்ஸ் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தது அப்படின்னா படிப்பேன். செல்ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இதை பண்ணுறது நான். ஸோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். படிக்கும் போது அவர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பார், இங்கே சாய் விளையாடுறது, ஹரி படிக்கிறது, ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ இப்போ படித்து முடிச்சாச்சு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏதோ க்ரையான்ஸ் எடுத்து க்ரையான்ஸ் பாக்ஸ்லேயே க்ரையான்ஸை வச்சு கலர் பண்ணுறேன் அது இதுன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவனுக்கு அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ தான். ஸோ அந்த வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சரி மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம்ல, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அந்த பேபி டாக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிறந்த குழந்தை அடுத்த நாள் என்ன பேசுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமேட்டட் இது. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இடையில சாய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே நீயும் பார் அப்படின்னு கூப்பிட்டேன். பார்த்தா அவனுக்குமே அது என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு.
இப்போ தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மைக் வச்சுக்கிட்டு. உடனே நான் நீட் கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன், ஏன்னா நான் டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுது. ஏஐயில் தான். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த இது பார்க்கறதுக்கு. ஸோ அவர் தான் கேட்டுட்டு இருந்தார், என்ன அம்மாவும் பையனும் அப்படியே செல்ஃபோனில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவர்கிட்ட பேசிகிட்டே பார்த்துட்டோம்.